முன்பு இல்லாத அளவிற்கு அரசியலில் சமூக வலைதளங்கள் ஆதிக்கம் செலுத்தி வரும் நிலையில் அவற்றின் வழியாக மேற்கொள்ளப்படும் பிரச்சாரங்கள் வெற்றிக்கு உதவுமா என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா சோஷியல் மீடியாவோட பங்கு இருக்கும். இந்த ஜென்ரேஷன்ல எல்லா பீப்புளும் மொபைல் யூஸ் பண்றாங்க. எல்லாருமே அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, வாட்ஸ்அப், ட்விட்டர்னு. அதனால அது மூலியமா அவங்களுக்கு எந்த கட்சி தலைவர் என்ன கருத்து சொல்றாங்க, அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு அதுல அவங்களுக்கே நியூஸ் வந்துருது. இதனால இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா சோஷியல் மீடியாவோட பங்கு இருக்கும். இப்ப இருக்கிற அரசியல்வாதிங்க சோஷியல் மீடியாவில தான் அதிகமா பகிர்ந்துக்கிறாங்க. இப்போ வரப்போற எலெக்ஷன்லுமே சோஷியல் மீடியா பங்கு அதிகமாவே இருக்கும். அதில் மக்கள்கிட்ட அதிகமாக ரீச் ஆகுறதுமே சோஷியல் மீடியாவில் எந்த கருத்தாக இருந்தாலும் உடனே சீக்கிரமாக மக்கள்கிட்ட போய் சேருது. அரசியல்வாதிகளுமே எந்த கருத்து போட்டாலும் மக்களுக்கு சீக்கிரமாக போய் சேருது. சோஷியல் மீடியா பங்கு அதிகமாகவே இருக்கும். சோஷியல் மீடியாவோட மக்கள் என்னென்ன அரசியல்வாதிங்க என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்குறாங்கன்னு அதை பார்த்து தான் எல்லாமே முடிவெடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவைன்றத அவங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை பார்த்து தான் முடிவெடுப்பாங்க. சோஷியல் மீடியா நிறையா இப்போலாம் நிறைய எடிட்டிங் இருக்குது. அதில் நிறைய விஷயம் மாற்றி கூட சொல்லலாம். ஒரு சில கட்சிங்க அவங்கள பற்றி இவங்க அகேன்ஸ்டாக, இவங்கள பற்றி அகேன்ஸ்டாக நிறைய எடிட்டிங் ஆகுது. இப்போ எடிட்டிங் பற்றி பார்த்து ஓட்டு போகிறத விட அவங்கவுங்க வாக்குறுதிகள் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காங்க, அதை பார்த்து ஓட்டு போடலாம். நான் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே எல்லா தலைவரோட சோஷியல் அக்கௌண்ட்டையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால் எல்லாரோட கருத்து கணிப்பையும் அதில் தான் பதிவிடுறாங்க. ஸோ ஓட்டு போடும்போது எல்லோரும் அதை பார்த்து தான் நம்ம நம்மளோட கருப்பு பதிவிடுவோம். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு சோஷியல் மீடியாவோட தாக்கம் இருக்கும் தான் எலெக்ஷனில். கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா வயசானவங்கள்ட்ட போய் சோஷியல் மீடியா இன்னும் ரீச் ஆகவே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்கள போய் இம்பேக்ட் ஆகும்? இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிங்க அவங்களுடைய கோரிக்கையோ அவங்க தலைவர்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு கருத்துக்களையோ நேரடியாக போய் மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கும்போது மட்டும்தான் இம்பேக்ட் ஆகும். இதுதான் நிதர்சன உண்மை. மக்கள் குரல் பகுதியில் உளுந்தூர்பேட்டை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்து